ஹாய் ஹலோ வணக்கம் நண்பன் நண்பி. நான் உங்க அரவிந்த். நிறைய பேருடைய ஃபேவரட் சீரிஸான ரெட்மி கே சீரிஸை அகைன் இந்தியன் மார்க்கெட்டில் எடுத்துகிட்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரியான சில இன்ஃபர்மேஷன்ஸை கொஞ்ச நாளுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணியிருப்பேன். அப்படிப்பட்ட இந்த ரெட்மி கே சீரிஸில் இருந்து புதுசாக ரெட்மி K50i அப்படின்ற இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோனை அஃபீஷியலாக இப்போ இந்தியன் மார்க்கெட்டில் லான்ச் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த ரெட்மி K50i ஸ்மார்ட் ஃபோன் பொறுத்த வரைக்கும் மெயினாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி கேமர்ஸ்க்காகவே ஒரு ஸ்பெஷல் ஸ்மார்ட் ஃபோனை இப்போ லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பர்ஃபார்மன்ஸை பேஸ் பண்ணி என்னென்ன மாதிரியான விஷயங்கள் கொடுத்துருக்காங்க, அதை தாண்டி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் வேறு இன்னும் என்னென்ன மாதிரியான ஃபீச்சர்ஸ் எல்லாம் இருக்கு, என்ன பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணிருக்காங்க, அந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் போன் வர்த்தா இல்லையா அப்படின்ற மாதிரியான நிறைய விஷயங்களை கம்ப்ளீட்டா இன்னைக்கு வீடியோல டிஸ்கஸ் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ் பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ, நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் மொபைலுடைய டிசைன் அவுட்லுக் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு லுக் வைஸ் பெருசாக ரொம்ப ஒன்றும் இம்ப்ரெசிவாக ஒரு புது டிசைன் அப்படின்ற மாதிரிலாம் எனக்கு எதுவுமே தோணலை. ஏன்னா இதுக்கு முன்னாடி நிறைய பிராண்டுகிட்டேருந்து பார்த்து பழக்கப்பட்ட ஒரு டிசைனில் தான் அவுட்லுக்கில் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிசைன் அப்படின்றது நமக்கு பண்ணியிருக்காங்க. பட் கலர் ஆப்ஷன் மட்டும் ஒரு 3 வித்தியாசமான கலர் ஆப்ஷன் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அது போக பேக் சைட் பேனல் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் பிளாஸ்டிக்கில் மேட் ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. அண்ட் மொபைலுக்கான வெயிட் 200 கிராம்ஸ்க்கான வெயிட் 8.87 mm அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபிசிக்கல் டிசைனோட தான் இந்த ரெட்மி K50i 5G ஸ்மார்ட் ஃபோன் இப்போதைக்கு லான்ச் பண்ணிருக்காங்க. இந்த வகையான டிசைன் லுக் வைஸ் பார்க்கும்போது ஒரு இனோவேட்டிவான டிசைன் அப்படின்ற மாதிரி எல்லாம் எதுவும் இல்லை. பட் லுக் பார்க்கறதுக்கு டீசெண்டா ஓகே நல்லா இருக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. அடுத்தபடியே மொபைலுடைய ஸ்பெசிஃபிகேஷனுக்குள்ள வந்தோம்னா இங்கே ஃபர்ஸ்ட் டிஸ்பிளேன்னு பார்க்கும்போது இங்கே ஒரு சின்ன டவுன் கிரேட் ஆக்சுவலி இந்த ஸ்மார்ட் ஃபோனில் பண்ணியிருக்காங்க. பட் அதுக்கு காம்பன்சேஷனான சில விஷயங்களும் கொடுத்துருக்காங்க. அந்த வகையில் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய டிஸ்பிளே 6.6 இன்ச்சஸில் ஃபுல் HD ப்ளஸ் ரெசல்யூஷனில் LCD பேனலுக்கான டிஸ்பிளே தான் கொடுத்துருக்காங்க. ஸோ நிறைய பேர் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டில் AMOLED டிஸ்பிளே எதிர்பார்ப்போம். பட் ஆனால் இங்கே LCD பேனல் தான். பட் அதை காம்பன்சேட் பண்ணுற விதமாக 144 ஹெர்ட்ஸ்க்கான ஒரு ஹையர் ரெஃப்ரெஷ் ரேட்கான சப்போர்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இவங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல விஷயம். இது போக 270 ஹெர்ட்ஸ்க்கான டச் சாம்பிளிங் ரேட் இருக்கு. அண்ட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ கொஞ்சம் கம்மியா இருக்கு. 650 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் தான் கொடுத்திருக்காங்க. ஆக்சுவலா இந்த பட்ஜெட்ல ரெட்மியே 1300 வரைக்கும் கொடுப்பாங்க. பட் இங்க 650 நிட்ஸ்க்கான பீக் பிரைட்னஸ் தான் இருக்கு. அந்த வகையில் இதுவும் ஒரு சின்ன டிராபேக்கா இருக்கு. மற்றபடி HDR10+ கான சப்போர்ட் இருக்கு, டால்பி விஷனுக்கான சப்போர்ட் இருக்கு, கார்னிங் கிளாஸ் 5 ப்ரொடக்ஷன் கொடுத்திருக்காங்க. அந்த வகையில் மற்ற ஃபீச்சர்ஸ் எல்லாம் டிஸ்பிளேல பார்க்கும்போது டாப் நாச்சா இருக்கு. பட் டிஸ்பிளே உடைய பேனல் AMOLED டிஸ்பிளே இல்லாம LCD பேனலா இருக்கிறதும் அண்ட் இதோட பீக் பிரைட்னஸ் வேல்யூ 650 நிட்ஸா இருக்கிறது மட்டும் ஒரு சின்ன நெகட்டிவா என்ன பொறுத்த வரைக்கும் இந்த ஸ்மார்ட் போன்ல இருக்கு. பட் இந்த டிஸ்பிளே ஃபீச்சரை இவங்க காம்பன்சேட் பண்ணுற விதமாக இங்கே பர்ஃபார்மன்ஸை செமையாக பூஸ்டப் பண்ணி நம்ம கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக ஒரு ஃப்ளாக்ஷிப் செக்மெண்ட்டுக்கான ஒரு பர்ஃபார்மன்ஸை இங்கே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் நாங்கள் பட்ஜெட் செக்மெண்ட்டில் எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அப்படின்ற மாதிரி தான் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. என்ன ப்ராசஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MediaTek உடைய Dimensity 8100 அப்படின்ற இந்த ஒரு 5 nanometer சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணி கொண்டு வந்திருக்கக்கூடிய ஒரு சிப்செட் தான் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் ஆக்சுவலாக இவங்க எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அண்ட் இந்த Dimensity 8100 அப்படின்ற சிப்செட் பொறுத்த வரைக்கும் இது நியர்லி Snapdragonோட கம்பேர் பண்ணோம் அப்படின்னா Snapdragon 888க்கு ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். ஆக்சுவலி Snapdragon 888 விடவுமே இன்னும் பெட்டரான ஸ்டேபிளான அண்ட் மெயினா ஹீட் மேனேஜ்மெண்ட் இன்னும் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட்டா இந்த Dimensity 8100 அப்படின்ற சிப்செட் மார்க்கெட்ல இருந்துகிட்டு இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி தெர்மல் மேனேஜ்மெண்ட்டுக்காக இதில் லிக்விட் கூலிங் 2.0 அப்படின்ற ஒரு வேப்பர் சாம்பர் கூலிங்கான ஒரு டெக்னாலஜி தான் இதில் நமக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த வகையில் லிக்விட் கூலிங் இதுவுமே இன்னும் கொஞ்சம் பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணி மொபைலை கொஞ்சம் வார்மா நமக்கு வச்சிருக்கும் அப்படின்ற மாதிரி எதிர்பார்க்கலாம். அது போக இந்த ஸ்மார்ட் போன்ல இந்த ஒரு ஃபிளாக்ஷிப் லெவலுக்கான ப்ராசரோட மட்டும் இல்லாம அதோட காம்பினேஷனா வரக்கூடிய ரேம் டைப்பும் LPDDR5 ஒரு லேட்டஸ்டான ரேம் டைப் அண்ட் அது கூட UFS 3.1 அப்படின்ற லேட்டஸ்டான ஸ்டோரேஜ் சப்போர்ட்டும் நம்ம கொடுத்துருக்காங்க. அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் எந்த ஒரு குறையும் இருக்காது. ஒரு டாப் நாச்சான ஒரு பெர்ஃபார்மன்ஸ் இந்த பட்ஜெட் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போன்ல கண்டிப்பா நம்மளால எதிர்பார்க்க முடியும். அந்த வகையில் கேமர்ஸ்க்கு கண்டிப்பா இது ஒரு பெஸ்டான சாய்ஸா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இருக்கும். அது கூட 144 ஹெர்ட்ஸ்க்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட்டும் இருக்கிறதுனால கண்டிப்பா கேம் பிளே பண்ணும்போது மொபைலை யூஸ் பண்ணும்போதுலாம் ஒரு ரெஃப்ரெஷிங்கான ஃபீல் இந்த டிஸ்பிளேல இருந்து நம்மளால எடுத்துக்க முடியும். பட் ஆனால் AMOLED டிஸ்பிளே இல்லாதது அந்த கலர்ஃபுல்லான அந்த ஒரு ஃபீல் இல்லாத மாதிரி நமக்கு தோணும். அண்ட் 650 நிட்ஸ்க்கான பிரைட்னஸ் வேல்யூ கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுனால அவுட்டோர் யூஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் அன்கன்வீனியன்ட்டாக இருக்கலாம். மற்றபடி மொபைலில் பர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பாக ஒரு டாப் நாச்சான பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது போக இது ஒரு 5G ஸ்மார்ட் ஃபோனும் கூட. அந்த வகையில் 5G பேண்ட் 12 5G பேண்டுக்கான சப்போர்ட்டும் இப்போதைக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் ஃபியூச்சர் 5G பேஸ் பண்ணியும் கண்டிப்பாக இந்த ஸ்மார்ட் ஃபோன் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டுக்கு நீங்கள் கன்சிடர் பண்ணலாம்.
மற்றபடி மொபைலுடைய பேட்டரி கெப்பாசிட்டின்னு பார்க்கும்போது 5080 mAhக்கான ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அண்ட் அதை சார்ஜ் பண்ணுறதுக்கு 67 வாட்ஸ்க்கான பிடி ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட்டும் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் இருக்குது. அந்த வகையில் ஒரு நல்ல பெரிய பேட்டரி கெப்பாசிட்டி, சார்ஜ் பண்ணுறதுக்கான ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்ற மாதிரி ஒரு கம்ப்ளீட் பேட்டரி பேக்கேஜும் நல்லாவே இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. இது போக மொபைலுடைய கேமரா செட்டப்னு பார்க்கும்போது பின்பக்கம் 3 கேமராவுக்கான செக்மெண்டிங் இருக்குது. அதில் பிரைமரி கேமரா 64 மெகா பிக்சலுக்கான பிரைமரி கேமரா, சாம்சங் உடைய ஐசோசெல் GW1 அப்படின்ற இந்த ஒரு லென்ஸ் 6P லென்ஸோட இவங்க பேக் பண்ணி கொடுத்திருக்காங்க. இதுல ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனுக்கான சப்போர்ட் நமக்கு கிடையாது. ஒன்லி எலக்ட்ரானிக்கல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் EIS கான சப்போர்ட் மட்டும் தான் இருக்கு. இது போக 8 மெகா பிக்சலுக்கான அல்ட்ரா வைட் ஆங்கிள் அண்ட் 2 மெகா பிக்சல் மேக்ரோ அப்படின்ற மாதிரியான ஒரு 3 கேமரா தான் பின்பக்கம் கொடுத்திருக்காங்க. அதுவே முன்பக்கம் செல்ஃபி கேமரான்னு பார்க்கும்போது 16 மெகா பிக்சலுக்கான ஒரு செல்ஃபி கேமரா f2.45 கான அபர்ச்சர் வெளியிட கொடுத்திருக்காங்க. என்ன சென்சார் அப்படின்ற அந்த டீடைல் எல்லாம் எதுவும் நமக்கு தெரியல. அந்த வகையில கேமரான்னு பார்க்கும்போது எப்பவுமே ரெட்மி கிட்ட இருந்து எதிர்பார்க்கக்கூடிய அந்த ஒரு டீசென்டான கேமரா பெர்ஃபார்மன்ஸ் கண்டிப்பா இந்த ஸ்மார்ட் போன்லயும் இருக்கும். அதுல எந்த ஒரு குறையும் இல்ல. பட் என்னன்னா ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷன் மட்டும் இந்த ஸ்மார்ட் போன்ல கொடுத்திருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா இன்னும் பெட்டரா இந்த பிரைஸ் செக்மெண்ட்ல இந்த ஸ்மார்ட் போனுக்கு இருந்திருக்கும் அப்படின்றது என்னுடைய ஒரு ஒப்பீனியன். சோ அது இல்லாது ஒரு சின்ன டிராபேக்கா எனக்கு இந்த ஸ்மார்ட் போன்ல படுது. மற்றபடி அதர் ஃபீச்சர்ஸ் எல்லாம் எப்பவும் ரெட்மி ஸ்மார்ட் போன்ல கொடுக்குற மாதிரி சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் கொடுத்துட்டாங்க. டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வித் டால்பி அட்மாஸ்கான சப்போர்ட்டோட கொடுத்துருக்காங்க. IP53 கான ரேட்டிங் இருக்கு. 3.5mm கான ஆடியோ ஜாக் இருக்கு. அண்ட் IR பிளாஸ்டர் எப்பவும் அவங்களோட இருக்கும். ஸோ அதுவும் இருக்கு. அண்ட் எக்ஸ் ஆக்சஸ் லீனியர் வைப்ரேஷன் மோட்டர் 4D கேமிங்கான வைப்ரேஷனோட கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த 4D வைப்ரேஷன் மோட்டரும் நமக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஒரு நல்ல வைப்ரேஷன் எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்க முடியும். அது போக இதில் Android 12 அந்த அப்டேட்டட் OS-ஓட MIUI 13 இந்த ஒரு ஸ்மார்ட் ஃபோன் வருது. ஸோ இப்போ MIUI-ல சில ஸ்மார்ட் ஃபோன்ஸில் ஒரு சில பக்ஸ் எல்லாம் நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம். பட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் அந்த மாதிரியான பக்ஸ் எல்லாம் இருக்குமா இருக்காதா அப்படின்றத கண்டிப்பாக சொல்ல முடியாது. இல்லாமல் ஒரு நல்ல ஒரு UI எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தா நல்லா இருக்கும். பட் இப்போதைக்கு அப்டேட்டட் Android 12 MIUI 13 ஒரு அப்டேட்டட் UI-ஓட தான் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வருது. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனுடைய பிரைசிங் அப்படின்னு பார்க்கும்போது இப்போதைக்கு 2 வேரியன்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோனில் கொடுத்துருக்காங்க. அதில் பேஸ் வேரியண்ட்டை 6GB RAM 128GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 26,000 ரூபாய்க்கும், 8GB RAM 256GB இன்டர்னல் அப்படின்ற இந்த வேரியண்ட்டை 29,000 அப்படின்ற பிரைஸ் செக்மெண்ட்டுக்கும் மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் இப்போ புதுசாக லான்ச் பண்ணியிருக்கிறதுனால நிறைய ஆஃபர்ஸும் இந்த ஸ்மார்ட் ஃபோனுக்கு இருக்கு. அதில் மெயினாக நீங்கள் ICICI கார்டு யூஸ் பண்ணி இந்த மொபைல் வாங்கினீங்கன்னா 3,000 வரைக்கும் உங்களுக்கு ஆஃபர் கிடைக்கும். இது போக நீங்கள் ஏதாவது ஒரு மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணாலே போதும் உங்களுக்கு 2,500 ரூபீஸ் போனஸ் எக்ஸ்சேஞ்ச் போனஸாக உங்களுக்கு கிடைக்கும். இது போக நீங்கள் மொபைலை எக்ஸ்சேஞ்ச் பண்ணுற அந்த மொபைலுடைய வேல்யூவை பொறுத்து அதில் சில ஆஃபர்ஸ் கிடைக்கும். அப்படி எல்லாம் சேர்த்து பார்க்கும்போது 12,500 வரைக்கும் இந்த ஸ்மார்ட் ஃபோன் உங்களால் பர்ச்சேஸ் பண்ணிக்க முடியும் அப்படின்ற மாதிரி ரெட்மி தரப்புலேருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டுக்குலாம் இது ஒரு தி பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாம். பட் எல்லாராலையும் அந்த பிரைஸிங்க்கு வாங்க முடியாது. அந்த வகையில் 26,000 ரூபா அப்படின்ற இந்த பட்ஜெட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் ஒர்த்தா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக அந்த பட்ஜெட்டுக்கும் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு கேட்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு ஒர்த்தான ஸ்மார்ட் ஃபோன் தான். ஏன்னா இதில் யூஸ் பண்ணிருக்கக்கூடிய அந்த Dimensity 8100 பற்றி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இது Snapdragon 888 கிட்டத்தட்ட ஈக்குவலாக பர்ஃபார்ம் பண்ணக்கூடிய ஒரு சிப்செட். அண்ட் Dimensity 8100 மார்க்கெட்டில் இருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ் எல்லாமே நமக்கு above 30K பிரைஸ் செக்மெண்ட்டில் தான் இருக்குது. பட் இந்த ஸ்மார்ட் ஃபோன் 26,000 பிரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஒரு சிப்செட்டோட வந்திருக்கு அப்படின்றதுனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸை இந்த ஸ்மார்ட் ஃபோன் கொடுக்கும். அது கூட LPDDR5 லேட்டஸ்டான RAM டைப் UFS 3.1 ஸ்டோரேஜ் எல்லாம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோனை கண்டிப்பாக நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். பட் பர்ஃபார்மன்ஸை தாண்டி மற்றபடி இருக்கக்கூடிய ஃபீச்சர்ஸ் இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு ஓகேவா அப்படின்னு பார்க்கும்போது ஓகே அப்படின்ற அளவுக்கு தான் இருக்குது. ரொம்ப சூப்பர் அப்படின்ற மாதிரி இல்லை. மெயினாக AMOLED டிஸ்பிளே இல்லை. அண்ட் பீக் பிரைட்னஸ் வேல்யூ நமக்கு கொஞ்சம் கம்மியாக இருக்குது. அதே மாதிரி ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பட்ஜெட்டில் 80 வாட்ஸ் மாதிரியான சார்ஜிங் கூட கொடுத்துருக்கலாம். பட் இல்லை, அதுவும் ஓகே தான். 67 வாட்ஸ்க்கான சார்ஜிங்கும் ஒரு டீசென்டான ஃபாஸ்ட் சார்ஜிங் தான். அண்ட் கேமரா பர்ஃபார்மன்ஸ் நமக்கு ஒரு டீசென்டான பர்ஃபார்மன்ஸ் தான் கொடுக்கும். OIS இல்லாது ஒரு சின்ன டிராபேக்காக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நீங்கள் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்னு பட்சத்தில் பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டாக உங்களுக்கு ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோன் வேணும் அப்படின்னு பட்சத்தில் கண்டிப்பாக இந்த பிரைஸ் செக்மெண்ட்டுக்கு இந்த ஸ்மார்ட் ஃபோன் நீங்கள் கன்சிடர் பண்ணலாம். ஒரு நல்ல ஸ்மார்ட் ஃபோனை தான் இருக்குது. மற்றபடி ஒரு லாங் கேப்புக்கு அப்புறமா ரெட்மி கிட்ட இருந்து அவங்களுடைய K சீரிஸில் வந்திருக்கக்கூடிய இந்த Redmi K50i அப்படின்ற இந்த ஸ்மார்ட் ஃபோனை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இதில் கொடுத்துருக்கக்கூடிய ஸ்பெசிஃபிகேஷன் அண்ட் உங்களுடைய ப்ரைஸ் செக்மெண்ட்டை பற்றின உங்கள் ஒப்பீனியன் என்ன அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷனில் வந்து சொல்லுங்கள். மற்றபடி இந்த வீடியோ இவ்வளவு தான். கண்டிப்பாக வீடியோ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புறேன். அப்படி வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோக்கு ஒரு லைக்கை கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் டாடா பை பை அண்ட் see you.